அஸ்ஸலாமு இப்போ நாங்கள் சர்க்கிள் ஒன்று எப்படி போடுற அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ ராயல் கியூக்கில் நான் போகிறேன். ரைட், ராயல் கியூவை கிளிக் பண்ணுறேன். ராயல் கியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதான் ஹோம் பேஜ். ஃப்ரண்ட் பேஜில் கீழுக்கு பாருங்கள், ஹோமுக்கு பக்கத்தில் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு பக்கத்தில் சர்க்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், சர்க்கிள் அதாவது சர்க்கிள். இந்த சர்க்கிள் பட்டனை தொடுறது. சர்க்கிள் பட்டனை தொட்டால் இதில் மேலுக்கு பாருங்கள் சர்ச்ன்னு இருக்குது. இந்த சர்ச்சில் ஏடிவி அப்படின்ட்டு டைப் பண்ணணும். ஏடிவின்ட்டு டைப் பண்ணுவோம். ஏடிவி கேபிட்டலில் ஏடிவி அப்படின்ட்டு டைப் பண்ணினீங்கன்னா அதில் சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சை கொடுத்தீங்கன்னா ஏடிவி சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிளை தொட்டிங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இப்படி வந்தால் இதில் கீழுக்கு பாருங்கள் அப்ளை டு ஜாயின் அப்படின்ட்டு இருக்கு. அப்ளை டு ஜாயினை தொட்டிங்கன்னா அந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பாருங்கள் அஸ்ட்ரப் டிவி ஸ்ட்ராட்டஜிக்கு நேருக்கு 2047.59 உண்டிக்கு அந்த நம்பரை தொடுங்க. இந்த நம்பரை தொட்டிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் கீழுக்கு பாருங்கள், கீழுக்கு சிங்க்ரனைஸ் ஸ்ட்ராட்டஜி. சிங்க்ரனைஸ் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் இப்படி வரும். இதில் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இதில் உங்களுக்கு விரும்பின அமௌண்ட்டை போடலாம். குறைஞ்சது 5 ஃபர்ஸ்ட் பை $5 வாங்கு அப்படின்னு போடலாம். இதில் பீஸ் 1. இந்த 5க்கு பதிலாக 5, 10, 15, 20, 30 எத்தனையும் போடலாம். உங்கள்கிட்ட எத்தனை டாலர் இருக்கோ அந்த டாலரை பேஸ் பண்ணி தான் இதில் போடுறது. இது 5 போட்டிங்கன்னா 30,000 வாங்கணும், $150 தேவைப்படும். இதில் 10 போட்டிங்கன்னா 30,000 வாங்குறேன்டா $300 தேவைப்படும். இதில் 20 போட்டிங்கன்னா 30,000 வாங்குறேன்டா எவ்வளோ $600 தேவைப்படும். உங்கள்ட்ட எத்தனை டாலர் இருக்கோ அதை பொறுத்து தான் இதை ஃபர்ஸ்ட் பை போடுறது. குறைஞ்சது 5 போடலாம், கூட எத்தனையும் போடலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் 1 பீஸ்ண்டா ஒரு கோயின் போட போகிறோம். ரைட், ஒரு கோயினை இப்படி போட்டுட்டு எந்த கோயினை போடுறது. இந்த பைனான்ஸில் கிட்டத்தட்ட $400-500 அந்த கோயின் இருக்குது. அப்போ ராயல் கியூவில் இருக்கிற ஒரு கோயினை போடுறதுக்கு எந்த கோயினை போடுறங்கிறது தான் இது. அட் கரன்சி பிளாக் லிஸ்ட் இதை கிளிக் பண்ணினா எந்த கோயினுங்கிறத செலக்ட் பண்ணலாம். இன்னும் இருக்குது, இவ்வளோ கோயினும் இதில் இருக்குது. இதில் எந்த கோயினை போடுறேன்டா இந்த ஓல் கீழுக்கு பாருங்கள், ஓல்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஓலை டிக் பண்ணினா எல்லா கோயினும் செலக்ட் ஆகுது. இந்த எல்லா கோயினையும் நீங்கள் போட இயலாது. அப்போ ஒரே ஒரு கோயினை போடணும்டா இந்த கோயின்ட பேரை இதில் டைப் பண்ணணும். நீங்கள் போடுற கோயின் இடிஹெச்ங்கிற கோயினை போடுவோமா, எத்தீரியம் இடிஹெச். எப்பயும் சர்க்கிளில் போடுறதுக்கு 10 கோயின் இருக்குது. டோஜ் கோயின், பிடிசி, எத்தீரியம், நியர் கோயின், ஏவிஏஎக்ஸ், சோல் கோயின், பிஎன்பி, இப்படியே ஒரு 10 கோயின் இருக்குது. அதில் இடிஹெச் எத்தீரியம் பிட்காயினை தான் நீங்கள் கூடுதலாக போடணும். இந்த இடிஹெச்சை போடுறேன்டா இந்த இடிஹெச்சுக்கு நேருக்கு பாருங்கள் ஒரு டிக் ஒன்று இருக்குது. இந்த டிக்கை எடுத்துடணும். டிக்கை எடுத்துகிட்டு போட்டு கீழுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த கோயின் பெட் ஆயிடுச்சு. இப்போ கீழுக்கு பாருங்கள் சிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. இந்த சிங் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கோயின் போடுபட்டுரும். சிங் சக்ஸஸ்ஃபுல். இந்த கோயின் போடுபாட்டிக்கா இல்லையான்னு பார்க்குறது பெக்கில் போய் ஃபுல்லாக பெக்கில் போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போனீங்கன்னா இந்த கோயின் இப்போ போடுவாட்டி. இப்போ கோயின் ஓடிக்கிறி. இந்த கோயின் இப்போ ஓடிக்கிறீங்க. எத்தீரியம்ங்கிற கோயின் இந்த சிம் கார்ட் மாதிரி ஒரு ஒரு சிம் கார்ட் ஒன்று காட்டினா இது சர்க்கிளில் போகுதுன்னு அர்த்தம். சர்க்கிள்ண்டா இது திரும்ப வாங்கும், திரும்ப விற்கும். இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கும், இன்னும் 365 நாளைக்கு இது வேலை செஞ்சுக்கே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு இந்த ரோபோ எவ்வளோ காலம் வேலை செய்யும் அவ்வளோ காலத்துக்கு இந்த கோயினை குறைஞ்சா வாங்கும், கூடினா விற்கும். விலை குறைஞ்சா வாங்கும், கூடினா விற்கும். அது தானாக ஆட்டோமேட்டிக்காக நடந்து கேட்கும். நீங்கள் ஒன்றுமே பார்க்குறல, அதில் பாட்டுக்கு அது ஒர்க் பண்ணிக்கிறீங்க. இதில் பாருங்கள் பொசிஷன் அமௌண்ட் 5.93 அப்போ கிட்டத்தட்ட $5 வாங்கிருக்கு. பிறகு பாருங்க இங்கே எவரேஜ் ப்ரைஸ் $4,239 இது வாங்கிருக்கு. விலை போக வாங்கிருக்கு எவரேஜ் ப்ரைஸ். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன காட்டுறது $4,237 போக இது வாங்கிருக்கு. பொசிஷன் குவான்டிட்டி என்றா எத்தனை கோயின் எத்தீரியம் எத்தனை வாங்கிருக்கு 0.0014 எத்தீரியம் வாங்கிருக்கு. சரிதானே. மார்ஜின் கோல் 1 இருக்குண்டா கீழே மார்க்கெட் கீழே போனால் வாங்கும். இந்த மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்டா, நீங்கள் இந்த 5 கிளிக் பண்ணுங்கள். இந்த 5ல் கை வச்சிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் பாருங்கள் இந்த சிம் கார்டுக்கு பக்கத்தில் அலையா சின்ன ஒரு மார்க் இருக்கு. இந்த மார்க்கை தொட்டிங்கன்னா இதில் கிராஃப் வரும். இதுதான் எத்தீரியத்தில் கிராஃப். இந்த பாயிண்டில் இப்போ வாங்கிருக்கு. இந்த பாயிண்டில் வாங்கிருக்கு. இது மேலுக்கு ஏற விற்று போட்டு லாபம் பெறும். பிறகு அந்த பாயிண்டில் மேலுக்கு ஏறி விற்கிற பாயிண்டிலே திரும்பி தானே வாங்கும். இந்த ரோபோ திரும்பி மாறி கீழே இறங்கினா பை பண்ணும்.
திரும்பி மாறி மேலே ஏறினா செல் பண்ணும், பை பண்ணுற செல் பண்ணுற, பை பண்ணுற செல் பண்ணுற, ப்ராஃபிட்டை தார தொடர்ந்து இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிருக்கும். இதை தான் சொல்லுவோம் சர்க்கிள் ட்ரேடிங்னு சொல்லுவோம். சரிதானே? சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த ஹோமுக்கு போய் இந்த அசெட்டை கிளிக் பண்ணி அசெட்டில் டாலர் இருக்கான்ட்டு பார்த்துக்கணும். பெட்ரோல், இந்த ரோபோ வேலை செய்கிறதுக்குரிய பெட்ரோல் $10 இருக்கு. இந்த $10 என்ன செய்யும்டாங்க, லாபம் வேற 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 இந்த 10 குறைஞ்சி கேட்கும். இது 2 விட குறைய விடப்படா. 2 விட குறையும்டா இந்த ரோபோ வேலை செய்கிற அப்படி நிற்கும். அதாவது காருக்கு பெட்ரோல் இல்லாட்டி ஓடி போக நிற்கிற மாதிரி இந்த ரோபோட ஃபங்க்ஷன் அப்படி நிற்கும். பிறகு அதுக்கு டாலரை போட்டால் திரும்பி ஒர்க் பண்ணும். திரும்பி ஒர்க் பண்ண இல்லைண்டா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கோயினை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால், இந்த கோயினில் பாருங்கள் இவடத்தை ஸ்விட்ச் ஆன் மார்ஜின் கோல் ஒன்றுன்ட்டு இருக்கு. இந்த ஸ்விட்ச் ஆன் மார்ஜின் கோல் இப்படி ஒன்றில் இருக்கணும் படம். இது ஒன்றில் இருக்கணும். இது ஆஃப் ஆனால் இறங்கி வாங்காது. இது ஒன்றில் இருந்தால் இறங்கி வாங்கி ஏறி இறங்க வாங்கும், இறக்க விற்கும். இது ஒன்றில் இருக்கணும் எப்பயும். இது ஒன்றில் எப்போ இருக்கும்டா, அசெட்டில் டாலர் இருந்தால் ஒன்றில் இருக்கும், பைனான்ஸில் டாலர் இருந்தால் அது ஒன்றில் இருக்கும். இந்த 2 லைன் டாலர் இல்லாட்டி இது ஒன்றில் இருக்காது, ஆஃப் ஆயிடும். அப்போ டாலரை போட்டு ஒன் பண்ணிவிட்டா சரி. இவ்வளோதான் சர்க்கிள். இந்த ரெட் கலரில் புஷ்ஷுன்னு இருக்கே, இதை நீங்கள் கடைசி வரைக்கும் டச் பண்ணுறப்படாது, அதை தொடையும் போடாது. இவ்வளோதான் சர்க்கிள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.